நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யாவோட விவாகரத்து விஷயம் தான் இன்னைக்கு சோசியல் மீடியா பக்கத்துல பேசும் பொருளா ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பத்தி சந்தோஷ் ஜோசப் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தங்க வெளிப்படையா ஒரு இன்டர்வியூல ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. இதை கேட்ட ஐஸ்வர்யா ஃபேன்ஸும் இருக்கட்டும், தனுஷ் ஃபேன்ஸும் இருக்கட்டும், செம்ம கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. சோ அதை பத்தி விவரமா இந்த வீடியோல நம்ம இப்போ பார்க்கலாம். தனுஷ் அவர்கள் ரொம்ப ஃபெமிலியரான தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு ஹீரோ அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். கடைசி அவர் நடிச்சது கேப்டன் மில்லர் படம். அருண் மாதேஷ் இயக்கத்துல நடிச்சாரு. அந்த படம் முழுக்க வந்து கதை கலப்ப சொல்ல போனா ரொம்பவே பக்காவா இருந்தாலும் பெரிய அளவுக்கு எதுவுமே ஓடவே இல்ல. அந்த டைம்ல தான் ஐலாண்ட் படம் ரிலீஸ் ஆகி எஸ்கேவுக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு. நம்ம அறிமுகப்படுத்தின எஸ்கே இப்போதைக்கு ஒரு பீக் லெவல்ல இருக்காரு அப்படின்னு தனுஷோட படம் தோல்வி அடைஞ்சதை நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல இருந்ததா ஒரு சில செய்திகளும் அந்த நேரத்துல பரவ ஆரம்பிச்சிச்சு. இப்போ ராயன் அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அவரே இயக்குன அந்த படம் கிட்டத்தட்ட அவரோட 50வது படம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து பெரும் வெற்றியை அடையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இன்னைக்கு மக்கள் மத்தியில அதிக லெவல்ல இருந்துட்டு இருக்குதா சொல்லணும். பிகாஸ் இந்த படத்துல ரொம்ப ஃபெமிலியரான பர்சன் எல்லாருமே நடிக்கிறாங்க. பிரகாஷ் ராஜ், எஸ்.ஏ. சூர்யா, காளிதாஸ் ஜெயராம, தனுஷ் விஜயன், சந்தீப்னு சொல்லிட்டு எல்லாரோட ஆக்டிங் லெவலும் எப்படி இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சோ இந்த படத்தோட விறுவிறுப்பான ஷூட்டிங்ஸ் எல்லாம் இப்ப போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் இது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சங்கர் கமலா கூட இயக்கத்துல இப்ப அடுத்த படத்துலயும் இவர் கமிட் ஆயிருக்கலாம். வாத்தி படத்துல நடிச்சது மட்டும் இல்லாம திரும்பவும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களோட காம்போ எப்படி இருக்க போகுது அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில கொஞ்சம் அரசல் புரசலான பேச்சும் ஓடிட்டு இருக்கு. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் இதோட ஃபர்ஸ்ட் லுக்கும் இருக்கட்டும், நேமும் இருக்கட்டும் ரீசெண்டா சொல்லியிருக்காங்க. சோ இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 2 வருடங்களாகவே ஐஸ்வர்யாவும் சரி தனுஷும் சரி பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எதனால காரணம் தெரியாம பல பேர் பல விதமா சோசியல் மீடியா பக்கத்துல அவங்களோட கருத்துக்களை சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா ஆபிஷியலா 2 பேருமே இதுதான் காரணம் அப்படின்னு இன்னைய வரைக்குமே சொல்லல. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா போயிட்டு கோர்ட்ல டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கான கேஸ் சீக்கிரமாவே எடுக்கப்பட போகுது. 6 மாசத்துல அவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிற செய்தி எல்லாம் தொடர்ச்சியா நம்ம சோசியல் மீடியால கேட்டுட்டு இருந்தாலும் இவங்க 2 பேரும் பிரியறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு பிரபல பத்திரிகையாளரான சந்தோஷ் ஜோசப் அவர்கள் இன்டர்வியூல இதை வெளிப்படையா சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தா ஐஸ்வர்யா அவர்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே பல காதல்ல இருந்திருக்காங்க. அதே மாதிரியே தனுஷ் அவர்கள் இவங்க 2 பேரோட காதல் வந்து ரெண்டுமே கை கூடல அப்படின்னாலும் இவங்க 2 பேரும் காதலிச்சு பல எதிர்ப்புகளை தாண்டி அவங்க பெர்மிஷன் எல்லாம் வாங்கிதான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தனுஷோட வீட்டுல வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா ரஜினிகாந்த் வீட்டுல வந்து பெரிய அளவுல எந்த ஒரு மரியாதையுமே கொடுக்கலையா. இது ஒரு பக்கம் காரணமா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் அரசல் புரசலா இப்ப காதுல கேட்டிருக்கேன். அது என்னன்னா ஐஸ்வர்யா அவர்கள் உதவி இயக்குனர் கூட பழக்கமா இருக்கதா தனுஷ் அவர்கள் ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. அதுக்கு கோவப்பட்ட ஐஸ்வர்யா ஃபேமிலி என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க மட்டும் யோகியமா பெரிய நடிகரோட மகளோட நீங்க நெருக்கமா இருந்தது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இவங்களும் வாக்குவாதத்துல இறங்கிருக்காங்க. சோ இதுதான் காரணம்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் 6 மாசத்துல இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் கிடைச்சிடும் அப்படிங்கறத அக்யூரேட்டாவே சொல்லிட்டாங்க. இதுல தனுஷ் ஃபேமிலில இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா இன்னும் ஒரு சில மாதங்கள்ல வந்து அவங்களோட நெருங்கிய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்காங்களே அவங்க வீட்டுல வந்து ஒரு பொண்ணை வந்து தனுஷ் அவர்களுக்கு கல்யாணம் வைக்க போறதா சில செய்திகளும் இப்ப வெளியாயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அதே மாதிரியே ஐஸ்வர்யா அவர்கள் அந்த உதவி இயக்குனரை கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் சில செய்திகள் வெளியாயிருக்கு. அபிஷியலா எந்த ஒரு அப்டேட்டுமே வரல அப்படின்னாலுமே சோசியல் மீடியால இத பத்தி இப்ப அரசல் புரசலான பேச்சுக்கள் போயிட்டு தான் இருக்கு. இதை கேட்ட ரசிகர்கள் எல்லாம் பயங்கர கோபத்துல இருக்காங்க. சோசியல் மீடியா அப்படின்னா கண்ணுக்காது வச்சு பேசிடுவீங்களா, இதெல்லாம் உண்மையா இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? இது உண்மையா பொய்யா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. இது போல பல அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.